உண்மையிலே படிப்பாளிகளுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அதில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு ரொம்ப அழகாக பேசினார். அதுக்கு பதில் சொல்லணும், விஜயகுமாருக்கு போட்டியாக பேச, விஜயகுமார் சென்னைக்காரர், அவருக்கு பதில் கொடுக்க கோயமுத்தூர் நாகநந்தினி இப்போ உங்கள் கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். பாட்டாளிகளே என்ற அணியை துவக்கி வைக்க வருகிறார். வாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தமிழ் மொழி என்று சொன்னால் உமிழ் நீரும் தித்திக்கும் அத்தகைய தமிழன்னையை வணங்கி ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் நடுவர் பெருந்தகைக்கும் முதற்கண் முத்தாய்ப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண ஊர் இல்லை சார், இதெல்லாம் எப்பேற்பட்ட ஊர். மணக்கிறதுனா ஜவ்வாது சந்தனம், சுவைக்குனா ஆம்பூர் பிரியாணி, சுற்றி பார்க்க ஏலகிரி, சாமிக்க பொற்கோயில், 64வது நாயன்மார்னு சொல்லக்கூடிய வள்ளல் வாரியார் சுவாமிகள் பிறந்த ஊரும் இதுதான். பெரியாரினுடைய துணைவியார் அப்படின்னு சொல்லக்கூடிய மணியம்மையார் பிறந்த ஊரும் இதே தான். இங்கே ஃபேமஸ்ஸு வேலூர் கோட்டை மட்டும் இல்லைங்கய்யா, அம்மா சொன்ன மாதிரி இது இராணுவ பேட்டையாக மாற்றி வச்சிருக்காங்க பாருங்க. எங்க பாட்டாளி மக்கள் வாழ்ந்த மண் இந்த வேலூர் மண். ஆண்டவனே எங்க பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மக்கள் எங்களுக்கு துணையா இருப்பாங்க. விஜயகுமார் சார் என்ன பேச்சுங்கிறீங்க, அடாடாடாடா சார் பேசும்போது பயங்கர சவுண்டு, என்ன ஒரு சத்தம் சார். இதெல்லாம் நாங்கள் வசந்த மாளிகை படத்துலையே பார்த்தாச்சு. தண்ணியாக குடிங்க. இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், ரொம்ப படிக்காதீங்க, மண்டை சூடேறிடும், என்ன பேசுறதுனே தெரியாமல் பேசிகிட்டு இருப்பீங்கன்னு. சும்மா பட்டினத்தாரை மட்டும் வந்து சொன்னீங்க. எங்கள் பட்டுக்கோட்டையார் என்ன தெரியுமா சார் சொல்லியிருக்கிறாரு, ஒன்றும் இல்லை, எழுத படிக்க தெரியாதவன் உழுது உழைச்சி ஊருக்கு சோறு ஓடுவான், ஆனால் எல்லாம் படித்த மாதிரி இருக்கிறவன் பேசியே ஊரை கெடுப்பான் அப்படின்னு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இதில் போட்டிருக்கிற சட்டை, இன்னைக்கு படித்தவன் யார் சார் சொந்த ஊரில் வேலை செய்கிறான், 1 டிகிரி படிச்சிருந்தா போதும், இந்த ஊரில் வேலை செய்கிறேன்னு வெளியூர் போயிடுறான். ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தா போதும், பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிடுறாங்க. ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்கய்யா, H1B விசா மட்டும் கேன்சல் இப்போ வரட்டும், மொத்த வயலும் மாட்டிக்குவாங்க, மொத்தமும் ஊரை விட்டே போயாச்சு. படிக்காத பாருங்க, எல்லா சாமியும் கும்பிடுவேன். நாகூர் தர்காவில் போய் அவன் பாட்டு கல்கண்டை வாங்கி திம்பேன், அங்கே வேலூர் பொற்கோயிலில் போய் விபூதி குங்குமம் அடிச்சுக்கிருவேன், வேளாங்கண்ணியில் போய் அவன் பாட்டு ஜெவமாலையை வாங்கி மெழுகுதிரி கொளுத்துவேன். என்னடா 3 கோயிலுக்கும் போகிறேன், நமக்கு எல்லாம் ஒன்று தான் சாமியே அப்படிவேன். இந்த படித்த பயலுக தான் நம்ம இனம் எங்கேருந்து பிறந்தது அப்படின்னு உட்காந்து நோட்டை போட்டு உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பேன். நோட்டை போட்டு எழுதுனா பரவாயில்லையா, பொய்யா பேசுவாங்க. அவங்க ஆஸ்திரேலியா போய் ஆடு மேய்ப்பாங்களோ இல்லை துபாயில் போய் ஒட்டகம் மேய்ப்பாங்களோ தெரியாதுங்க. நீ என்ன வேலை செய்கிறன்னு கேட்டால் போதும், நான் அப்படியே இந்த சில்க் சட்டையை எங்கள் விஜயகுமாரன் போட்டிருக்காருல அதே மாதிரி சில்க் சட்டையை போட்டு வந்து துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, அப்படியே விவேகானந்தர், எங்கேயா விவேகானந்தர் துபாய்க்கு போட்டாருன்னு கேட்டால் வழி தெரியாது. ஆனால் பேசுகிறதெல்லாம் பார்க்கணும், அத்தனையும் பொய்யுங்க. ஒன்றும் இல்லைங்க, காலையில் ஐயா வரல, நாங்கள் 4 பேரும் காரில் வந்தோம். இந்த வேலூர் இந்த டிவி சர்க்கிட் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு வழி என்ன, அப்போ கூட எங்கள் டிரைவர் என்ன படிக்கல, அவர் சொன்னார் 4 பேர்த்திட்ட வழி கேட்டு போகலாங்க அப்படின்னு சொன்னார். உடனே எங்கள் தணிகை என்ன, அதான் அண்ணன் சொன்னார், ஸ்மார்ட், இளமை, புதுமை. இந்த தனியை என்ன தெரியுமா ஒன்னாரு, நான் பார்த்து சொல்கிறேன், கையில் இருக்கு சாட் ஜிபிடி, ஏன்னா படிப்பாளி இல்லை, போட்டார் ரூட்டு, ஹிஸ்ட்ரி போடு, சர்க்கியூட் ஹவுஸ்க்கு வழி என்ன அப்படின்னு அது சொல்லிச்சு. கோ ஸ்ட்ரெயிட், கோ ரைட், கோ லெஃப்ட், டேக் அபவுட் டர்ன். திரும்பி பார்க்குறோம் வேலூர் ஜெயிலு. கொஞ்சம் விட்டுருந்தா ஜெயிலில் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. இவங்கெல்லாம் பேசுகிறாங்க பாருங்களேன். இன்னொன்னுங்க யார் அண்ணன் பேசும்போது கவனிச்சிங்களா, எங்கள் விஜயகுமார் அண்ணன் பேசும்போது இல்லை நாகநந்தினி அப்படின்னு என் பேர் வேறு, எங்கள் வீட்டுக்காரரே சொல்கிறதுக்கு பயந்துருவார், இவர் சொல்லியிருக்காரு, மாட்டிக்கிட்டார். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, காரல் மார்க்ஸோட பேசுனதோட நீங்கள் நிறுத்தி இருக்கணும். தேன் கூடு, தேன் என்ன சொல்லுமா, யாராச்சும் திருடிட்டு போயிட்டாலும் எனக்கு திறமை இருக்கு செஞ்சுக்கிறேன்னு சொல்லுமா. தேனி எந்த ஊர்லையா போய் யூனிவர்சிட்டியில் BA BSc டிகிரி முடிச்சுட்டு வந்து உட்காந்துச்சு. தேனியோடைய உழைப்பும் பாட்டாளியினுடைய உழைப்புக்கு சமம் அப்படின்னு சொன்னா நீங்க பேசலாமா? தேன்கோட்டில் இருக்க தேனி மட்டும் டிகிரி படிச்சிருந்துச்சுன்னா அந்த தேனை பூரா அதுவே தின்றுக்குமே ஒழிய நமக்கு ஒரு சொட்டு கூட வச்சிருக்காது. அதேதாயா நானும் சொல்றேன். இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு நமக்கு தேவைப்படும்ட்டு எங்கிட்டாவது போய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கான்.
படிக்கலை, அதனால தான் நம்மெல்லாம் தேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் ஒரு சிறப்பு பார்த்துக்கோங்க. அது படிக்கலைன்றனால தான் தேனுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. தேன் தானும் கெடாது, தன்னை சார்ந்து இருக்கிறவங்களையும் கெட விடாது. அதுதான் பாட்டாளி வர்க்கம். அதை தாண்டி அசுரன் படம் டைலாக்லாம் நீங்களாம் பேசலாமா? உங்களுக்கு தான் வரல இல்லை. அதில் படித்த அப்பாவாக இருந்தால் என்ன தெரியுமா சொல்லியிருப்பார்? அதோடு நிறுத்தியிருப்பார், நல்லா படி சிதம்பரம் அப்படின்னு. அது படிக்காத பாட்டாளி அப்பா சார். அவர் அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லியிருப்பார்? நல்லா படித்து அதிகாரத்துக்கு வா. அதிகாரத்துக்கு வந்து இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும். அதிகாரத்துக்கு வந்து உனக்கு இன்னைக்கு நடந்ததை வேற யாருக்கும் நடக்காம பார்த்துக்கோ சிதம்பரம்னு சொல்றான் பாருங்க. அதான் சார் பாட்டாளி மனசு. எங்க ஐயாவை பத்தி பேசினாரு, பாடநூல் கழக தலைவர். அவருக்கு அதனால பெருமை வந்துச்சுன்னு நினைச்சிங்களா? எங்க ஐயா படிச்ச பட்டதாரியா இருந்தாலும் கூட படிக்காத பாமரனுக்கு கூட இந்த பட்டி தொட்டி எங்கும் பட்டிமன்றங்களை கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி அரும்பாடுபட்டு உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு சொன்னா அந்த உழைப்புக்கு கிடைச்ச பரிசு தான் கலைமாமணிங்கிற பட்டமேன்றது. சொன்னா என்னங்க, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து படித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? புலம்புவாங்க சார், நான் படித்த படிப்புக்கு வேலை இல்லை, எனக்கு இன்டென்சிவ் போடலை, எனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை, எனக்கு ப்ரமோஷன் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை. அதை வேலையை நீங்கள் ரசித்து வேலை செஞ்சுருக்கீங்களா? இன்னைக்கு மதுராந்தகத்து பக்கத்தில் ஒரு ஓட்டுநர் சார், படிக்கல, கோடி ரூபாய் சம்பாதிக்கல, அவர் அரசு டிரைவர் தான். அவருடைய பணி நிறைவாயிடுச்சு. அந்த மாலையை போட்டுட்டு 30 வருஷம் அந்த பஸ்ஸில் ஓட்டியிருக்காரு. அந்த பஸ் அப்படி சுற்றி வந்து அந்த பஸ்ஸுக்கு முத்தம் கொடுத்து அந்த ஸ்டேரிங் மேலே படுத்து 2 சொட்டு கண்ணீர் விட்டாரு பாருங்க. இன்னைக்கு படித்து டிகிரி வாங்கினவங்கெல்லாம் ஒரு பஸ்ஸு கடியில் போய் விழுந்து சாகிறான். ஆனால் படிக்காத பாட்டாளி அந்த பஸ்ஸில் 30 வருஷமா பயணிகளை காவல் காத்திருக்கிறாருன்னு சொன்னா அது பாட்டாளிங்க. என்ன அதாவது என்ன பேசணும்னு இன்னொரு விஷயம் பாருங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்லட்டுமா? 1960களில் நடந்த விஷயம். வேலூரில் சரியான தண்ணீர் பஞ்சங்க. அப்போ இங்கே தண்ணீர் குடிக்க முடியாதுன்ற நிலைமை இருக்கும்போது இங்கே ஒரு தலைவர் இருந்தார். அவர் சொல்கிறார், அவர் படிக்காதவர் தான், அவர் பாட்டாளி தான், உழைப்பாளி தான், அவருக்கு தெரியல. ஆனால் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஆம்பூர்லேருந்து வேலூருக்கு தண்ணியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. உடனே படிப்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு பொறியாளரை கூப்பிட்டு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வரைபடத்தை போடுன்னு சொல்லும்போது அதுக்கு அந்த பொறியாளர் சொன்னார், ஆம்பூர் பள்ளம், வேலூர் மேடு, முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். முடியாதுன்னு சொல்கிறக்கு அவனை நான் வச்சுருக்கேங்கிறேன், அதெல்லாம் இல்லை, நீ போட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே 4 நாள் கஷ்டப்பட்டு உழைச்சு நைட்டு 2 மணிக்கு அந்த தலைவர் வீட்டுக்கு அந்த வரைபடத்தை அந்த பொறியாளர் கொண்டு போய் கொடுத்துட்ற. அவர் தூங்கிட்டு இருந்தார் தலைவர். அப்போ அந்த வீட்டு வேலையாளர்கிட்ட கொடுத்துட்டு காலையில் அந்த தலைவரை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. காலையில் 8 மணிக்கு பொறியாளர் வீட்டில் அந்த தலைவர் உட்கார்ந்துட்டு இருந்தார். இந்த பொறியாளர் எந்திரிச்சு பார்க்குறாரு. அப்போ அந்த தலைவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தூக்கத்தை நீ கெடுக்கல, உன் தூக்கத்தை நானும் கெடுக்கல, வரைபடம் நல்லா இருந்துச்சியா, அருமை, சூப்பர், நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் வேலூருக்கான தண்ணி பஞ்சத்தை தீர்த்தது அந்த வரைபடம் தான். அந்த பொறியாளர் நீங்க சொன்னீங்களே பொக்ரான் அணுகுண்டு ஆராய்ச்சி அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர் தயங்கும் போது அவரை தட்டி கொடுத்தாரு. முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் பொறியாளர்னு சொன்னா அந்த தட்டி கொடுத்து தூக்கி எடுத்துட்டு வந்த அந்த தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா. அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வழிகாட்டியே நாங்க தாங்க. இன்னொரு விஷயங்க, ஃபெயிலியர் உங்களால் தாங்க முடியுமா சார்? கீழே விழுந்தீங்கன்னா உங்களுக்கு எந்திரிக்க முடியுமா? முடியாது. ஒன்றும் இல்லைங்க, மதுரைக்கு பக்கத்தில் இப்போ நடந்த ஒரு சம்பவம். 18 வயசு ஒரு அம்மா சரியாக படிக்கல. அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அப்பாவினுடைய வேலை முறுக்கு தொழில் நல்லா செய்வாங்க. சரி, அதை வச்சு பொழைச்சி போகணும்னு சொல்லி மதுரையிலேருந்து கேரளாவுக்கு போனால் முறுக்கு தொழில் நல்லா நடக்குமேன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு தள்ளுவண்டி கடை, கேரளாவில் போய் ஒரு தள்ளுவண்டி கடை போட்டாங்க. 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே கிட்டத்தட்ட வடை மட்டுமே 10,000 ரூபாய்க்கு சேல் ஆகுமா. அதை பார்த்து சரி சூப்பர் மார்க்கெட்டில் போய் நல்ல முறுக்கு வியாபாரம்லாம் செஞ்சு அவங்களே ஒரு சூப்பர் மார்க்கெட் போட்டு ஒரு நாளைக்கு சம்பளம் 1.5 லட்சம். இதெல்லாம் விஷயம் இல்லை. அப்புறம் தான் ஒரு விஷயமே நடக்குது. அன்னைக்கு திடீர்னு அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த கார் திருடு போகுது. ஒரு வாரத்தில் அவங்க சூப்பர் மார்க்கெட்டை யாரோ அடித்து திருடு போக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 4 மாதத்தில் 8 திருட்டு, வீடெல்லாம் திருட்டு போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீடு, நிலம், காசு எல்லாம் போச்சு. அந்த அம்மா உடல்நிலை மோசமாகி 6 மாதம் கோமாவுக்கே போயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு படிப்பாளிக்கு நடந்தா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, என்னால் முடியல இப்படின்னு தான் பேசியிருப்பாங்க. அந்த அம்மா திரும்பி வரும்போது வீட்டுக்கு முன்னாடி அத்தனை கடங்காரன் நின்னா. போலீஸ் கேஸ் ஆச்சு. ஏதோ இந்த அம்மா தமிழ்நாட்டுக்கே ஓடி போயிருன்ற அவதூறெல்லாம் வந்துச்சு. ஆனால் அந்த அம்மா சொன்ன வார்த்தை, கொடுத்த கடனை திருப்பி கொடுப்பேன், தளர மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் 0லேருந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிச்சு. அதே கேரளா மண்ணுத்தி பைபாஸில் திரும்பவும் அதே பெட்டி கடையை போடுது. அன்னைக்கு ஒரு காலத்தில் எவ்வளோ வருமானம்?
1.5 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு. திரும்பவும் அது பெட்டி கடையை போடும்போது ஒரு நாளைக்கு 300 ரூபா தான். ஆனால் உழைப்ப போட்டுச்சு, விடாமுயற்சி போட்டுச்சு. 8 கடை, 2000 பேத்துக்கு வேலை, 150 ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட்ஸு. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு மாசத்துல 60 கோடி டேர்ன் ஓவரை காமிச்சது ஒரு லேடி இளவரசி ஜெயகாந்தன்ங்கிற அந்த பாட்டாளி பெண்மணின்னு சொன்னா என்ன சார் பேசுறீங்க? இப்போ மேடம் எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, ஐயா கூடி சொன்னாங்க, பெண்கள் வீட்டிலே இருந்து கஷ்டப்படுறோம். ஆமாம் சார், எங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ தான் படிக்கணும், பட்டம் வாங்கணும்லாம் வெளியே வரும். ஆனால் எங்ககிட்டயும் திறமை இருந்துச்சுல, எங்ககிட்டயும் நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சுல, அதெல்லாம் வீட்டில் இருக்கவங்க மதிச்சாங்களான்னு தெரியாது. தமிழ்நாடு அரசு ஒரு அங்கீகாரம் கொடுத்துச்சு. ஐயா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் கம்பெனி 3 லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்கு தெரியுமா? நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் எல்லாரும் கூடி நினைப்பீங்க அது படித்த ஒரு படிப்பாளி செஞ்சதுன்னு. கிடையாதுங்க. இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் என்னுடைய விஷயத்தை நான் வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக யோசிச்சு அண்ணன் பேசும்போது சொன்னாரே பானை செய்ய தான் உதவும், இல்லை என்னது கீரை நெசவு செய்வதான் பயன்படும் அப்படின்லாம் சொன்னாங்களே. அதே நெசவு, அதே பானை செய்கிறது, எல்லா தொழிலும் ஒரு பெண்களுக்கு நல்லா வரும்னு சொல்லி தமிழ்நாடு அரசின் மூலமாக கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக 2024 மட்டும் படிக்காத பெண்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி டேர்ன் ஓவரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்கன்னு சொன்னா இது இல்லை சார் நிறைவான வாழ்க்கை. அதனால தான் தமிழ்நாட்டு முதல்வர் சொன்னார், மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் 25 கிலோ வரைக்கும் பஸ்ஸில் இலவச பயணம்னு அறிவிச்சாருன்னு சொன்னால் இது இல்லை சார் அங்கீகாரம். எங்க நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேங்க, பெருசாக இல்லை. ஐயா, இன்னைக்கு ஃபேமஸாக இருக்கிற தொழில் என்ன தொழில் இல்லையா படித்த படிப்பாளிகளுக்கு? இப்போ என்ன ஐடி கம்பெனி, கம்ப்யூட்டர் படிச்சாங்க, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. எந்த டிகிரி வாங்கினாலும் பரவாயில்ல, அந்த ஐடி கம்பெனியில் போய் ஒரு டேக்கை மாட்டிட்டு பிபிஓ மாதிரி பேபேன்னு பேசிட்டு உட்காந்துக்க வேண்டியது தான். அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த ஐடி கம்பெனி எப்படி வந்துச்சு தெரியுமா சார்? ஒரு முதல்வர் இருந்தார், ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது மவுஸ்ன்ற ஒரு வார்த்தையை படிக்கிறார். அப்போது அவங்களோட பிஏ கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு, மவுஸ்னா என்னையா, எலியா அப்படின்னா? இல்லை சார், இப்போ அது புதுசாக வந்திருக்கு, மவுஸ் தான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு உபகரணம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, இது எந்த நாடு செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது தாய்பனை விட தமிழ்நாடு பெருசியா? ஏன் இன்னைக்கு கணினி துறை தான் முன்னாடி போயிட்டு இருக்குன்னா என் நாட்டுக்கு ஏன் அதை கொண்டு வரக்கூடாது? கூப்பிட எல்லா செக்ரட்டரியேட்டையும் கூப்பிடுறாங்க, எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்க. இந்த மென்பொருள் நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வரணும்னா எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாங்க. 10,000 கோடின்னு சொல்றாங்க. அப்போ 10,000 கோடி நம்ம கிட்ட கொடுக்க முடியாது, ஆனால் பொதுத்துறை நிறுவனத்துக்கு கொடுக்கலாம். அதனால எந்த பொதுத்துறை நிறுவனம் முன் வரும்னு பார்க்குறாங்க. வரவங்கலாம் 500 கோடி 1000 கோடின்னு சொன்னாங்க. திடீர்னு ஒரு நிறுவனம் வந்துச்சு, அதுதான் டிட்கோ. 5,000 கோடி தரேன். சரி, ஓகே, ரைட், எழுது டிட்கோ. அடுத்தது வேற எந்த நிறுவனம் வருதுன்னு பார்க்குது. அப்பதான் இன்னொன்று 5,000 கோடியில் எல்காட்னு ஒரு நிறுவனம் வருது. அது 2 எழுதி பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 எழுத்து, இதில் ஃபர்ஸ்ட் 2 எழுத்து. டைட்டில் பார்க். இந்தியாவே டைட்டில் பார்க்னா என்னன்னு தெரியாத அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் டைட்டில் பார்க் உருவாக்கி ஒரு பாட்டாளி மக்களினுடைய குழந்தையும் டையை கட்டி வேலைக்கு போக வச்சவர் பாட்டாளி மக்களினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயான்னு சொன்னா இது உழைப்புங்க. எங்க படித்தவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு நடிப்புக்கும் இயக்கத்துக்குமே ஃபாரின் போய் படிச்சுட்டு வராங்களாம் ஐயா. ஆனால் படிக்காத எங்களுடைய பாரதி ராஜா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு. அதுக்கு மேலே பஸ்ஸுக்கு விசில் அடிச்சுட்டு இருந்த ஒரு ஆள் தன்னுடைய ஸ்டைலுக்கும் நடிப்புக்கும் மட்டுமே விசில் வாங்கினாருன்னு சொன்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவங்கெல்லாம் பாட்டாளி தான் சார். இன்னைக்கெல்லாம் கூலின்னு படம் பேர் வச்சாதான் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குது. இங்கே வந்து படிப்பு முக்கியம் தாங்க. இன்னைக்கு புக் ஃபேர்லாம் நடக்குது, எல்லாம் போய் வாங்குங்க, படிங்க, சிந்தனை பண்ணுங்க, எல்லாம் சரி. ஆனால் படிப்பு தான் வாழ்க்கை. படிப்பு போயிடுச்சுன்னா எல்லாம் போச்சு, படிப்பு இல்லைன்னா மொத்த வாழ்க்கையும் போச்சுன்னு நினைக்கிறது தான் தப்பு. ஆக ஒரு மனுஷனுக்கு நேர்மை, தைரியம், தன்னம்பிக்கை, மனநிறைவு, ஒழுக்கம் படிப்பாளியை விட பாட்டாளிட்ட ஒசந்து இருக்குன்னு சொன்னா நிறைவான மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் துணை நிற்பது பாட்டாளி என்பதை ஆணித்தரமாக கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டியிடம் அமர்கிறேன். வாழ்வளமுடன். ஆஹா, சந்திர மண்டலத்தில் முதல்ல கால் வச்சது யாரு சொல்லுங்க? சந்திர மண்டலத்தில் முதலில் கால் வைத்த மனிதன் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவருக்கு எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் சந்திர மண்டலத்தில் முதல்ல கால் வச்சார். போன 3 பேர்த்தோட பேர் நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் ஆல்ட்ரின், மைக்கேல் காலின்ஸ்.
நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் உண்மையிலேயே யார் அப்படின்னா, இது எட்வின் ஆல்ட்ரின் தான் உண்மையிலே ஸ்பேஸ் ட்ராவல் படித்தவன். ஸ்பேஸ் கிராஃப்டினுடைய இன்ஜினியரிங் படித்தது யார்? எட்வின் ஆல்ட்ரின். மைக்கேல் காலின்ஸ் ஃபிலாசபர். அவர் இவங்க 2 பேருக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கு, தைரியம் கொடுக்குறதுக்கு தான் மைக்கேல் காலின்ஸ் அனுப்பியிருக்காங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாது, நான் இருக்கேன், நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு தைரியம் சொல்கிறதுக்கு மைக்கேல் காலின்ஸ். நீல் ஆம்ஸ்ட்ராங் சீமேன். அவன் கடலில் நீச்சல் அடிக்கிற நீச்சல் வீரர் அவன். இந்த 3 பேர் தான் முதல்ல எங்கே போனாங்க? சந்திர மண்டலத்துக்கு. கால் வைக்கணும்னு திட்டமிடப்பட்டது எட்வின் ஆல்ட்ரின். ஏன்னா அவர் தானே ஸ்பேஸ் மேன் இன்ஜினியர். இங்கேருந்து கமெண்ட் வருது, எட்வின் ஆல்ட்ரின், யூ கேன் புட் யுவர் ஃபுட் இன் த மூன், கமான், 1 2 3 4. கால் வைக்கிறான். யார்? எட்வின் ஆல்ட்ரின். அவன் ஏற்கனவே எல்லா கிரகங்களையும் பற்றி படித்ததுனால ஒருவேளை கால் வச்சு அப்படியே உள்ளே போயிட்டோம்னா, என்னடா சந்திரனில் மண் இருக்குமா, பூமி இருக்குமா, கட்டாந்தரை இருக்குமா அப்படின்னு அவன் அறிவு பயங்கரமாக வேலை செஞ்சு லவக்குன்னு எழுத்துட்டான் காலை. உடனே செகண்ட் கமெண்ட், நீல் ஆம்ஸ்ட்ராங், யூ கேன் ட்ரை. அவன் என்ன நடந்தாலும் கடலில் குதித்து நீந்துறவன். திமிங்கலமே வந்தாலும் அதை எதிர்த்து போராடி நீச்சல் அடிக்கிற வீரன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கால் வைப்போம்டா அப்படின்ட்டு துணிச்சலோடு அந்த உழைப்பை செலுத்திய நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் சந்திரனில் முதல்ல காலடி எடுத்து வச்சான். அறிவை பயன்படுத்திய எட்வின் ஆல்ட்ரின்னு அந்த வாய்ப்பு அவனுக்கு இல்லாமல் போச்சு. இப்படி தான் ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு எலக்ட்ரிக் சேர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பெரிய பிசிக்ஸ் ப்ரொஃபஸர், அவருக்கு அந்த தூக்கு தண்டனையை அறிவிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார், சேரில் உட்காந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தனா செத்துறானா. இந்த பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் பேசாமல் உட்காந்து சாக வேண்டியதானே. அந்த நேரத்தில் சரியாக கனெக்ஷன் கொடுக்காமல் விட்டுருந்துருக்காங்க. 10-15க்கு தூக்கு தண்டனை. 10-15-14 ஆயிடுச்சு, கனெக்ஷன் கொடுக்கல. இவர் 10-15 கடந்திருந்தாக்க இவரை விடுதலை பண்ணிடணும். ஆனால் இந்த கூறுகட்ட அறிவாளி என்ன பண்ணியிருக்கேன், பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்காம விட்ருக்கீங்க, ரெட்டு ப்ளூ மாற்றி கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க, இந்த சேர் வேலை பார்க்காது, முதல்ல மாற்றி கனெக்ஷன் கொடுங்கன்னார். அவன் பாட்டுக்கு விட்டுருந்தா 10-20 ஆயிருக்கான். அந்த நேரத்தில் தண்டனை வழங்கப்படாவிட்டதால் நீங்கள் விடுதலை செய்கிறீர்கள்னு விடுதலையாக இருப்பேன். பிசிக்ஸ் ப்ரொஃபஸருடைய மூளை அங்கே போய் கேனத்தனமாக வேலை பார்க்குது. கனெக்ஷனை ஒழுங்காக கொடுங்கடா, கொடுத்தாங்க, மேட்ரு முடிஞ்சு. அறிவை தேவையான இடத்துல பயன்படுத்தாத படிப்பாளி ஐயோன்னு போயிடுவேன். உழைக்கின்ற பாட்டாளிகளால் தான் இந்த சமுதாயம் உயர்வாக வளர்ந்திருக்கிறது அப்படின்னு யார்? நாகநந்தினி. வாங்க, கடலூர் தணிகைவேலன் படிப்பாளிகளை நிறைவு செய்ய கடலூர் தணிகைவேலன் பாடல்களோடு உங்களை சந்திக்க பலத்த கரவொலியோடு வருகிறார். வாங்க. பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய தலைவர் யார்? என்னை உட்கார வச்சுட்டு யாருன்னு கேட்டேன். நான் தான். இந்த தமிழகத்தில் உழைக்கின்ற பாட்டாளி வர்க்கத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் தகுதி வாய்ந்த மாணவர்களை உருவாக்க வேண்டுமென்றால் தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு நல்ல படித்த ஒரு பண்பாளர் தான் அதற்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் உங்களை அந்த பதவியில் உட்கார வைத்திருக்கிறது என்றால் பாட்டாளிகளால் நிறைவான மகிழ்ச்சி அப்படின்னு எந்த தைரியத்தில்மா பேச வந்திருக்கீங்க? அது கோயம்புத்தூர்காரங்க எப்பவுமே குறும்காரங்க. ஐயோ ஐயோ, சிஎம் போயிட்டு உக்காந்துட்டு இருந்தார் ஒருத்தர் வீட்டில். யார் வீட்டில் போய் உட்காந்துட்டு இருந்தார்? கல் தூக்குறவன் வீட்லையா, கலவை கிண்டுறவன் வீட்லையா, மாட்டு வண்டி ஓட்டுறவன் வீட்லையா? இல்லைங்க, வரைபடத்தை வரைந்த ஒரு இன்ஜினியர் வீட்டில் போயிட்டு உட்காந்துட்டு இருந்தார். சிஎம்ஐயே தன் வீட்டில் அழைத்து உட்கார வைத்தது அந்த இன்ஜினியர் படித்த கல்விதானே தவிர பாட்டாளி வர்க்கம் கிடையாதுங்க.
காமராஜர் அவர்களே போய் அமர்ந்திருந்தார். ஏன் அமர்ந்திருந்தார்? அவன் படித்தவன் அப்படின்றதுனால அவன் வீட்டில் போய் உட்கார்ந்திருந்தார் காமராஜர் அவர்கள். ஒரு நாள் காமராஜர் அவர்கள் அலுவலகத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு அமைச்சர் அவர்கள் ஒரு கலெக்டரை என்ன பண்ணிடுறாரு, அவமதிச்சிடுறாரு. அவமதிச்ச உடனே அந்த கலெக்டரை ஒரு நிமிஷம் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சரை கூப்பிட்டு முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள் சொன்னது, நாம் நினச்சா எவ்வளவு குட்டிகரணம் போட்டாலும் அந்த கலெக்டர் இடத்துக்கு போக முடியாதுங்கிறேன். ஆனால் அவன் நினச்சா நாளைக்கே இந்த இடத்துக்கு வந்துட முடியுங்கிறேன். படித்தவனுக்குரிய மரியாதையை கொடுங்க அப்படின்னு ஒரு அமைச்சருக்கு பாடம் எடுத்தார் என்றால் அதுதான் படித்தவனுக்கு இருக்கிற மரியாதை. எவ்வளவு பேச்சு நாகநந்தினி அவர்களுக்கு. அசுரன் படம் பார்த்துருக்கீங்களா? நடுவர் கூட வசனத்தை பாதியிலே நிறுத்திட்டாரு. ஆனால் மீதி பாதி வசனத்தை பார்த்தீங்களா? சிதம்பரம் படித்து ஒரு அதிகாரத்துக்கு வா, அந்த அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு மற்றவன் செஞ்சதை நீ யாருக்கும் செய்யாம இரு அப்படின்னு சிவசாமி தன் மகன் சிதம்பரத்திற்கு சொல்ல வேண்டிய அவல நிலை ஏன் வந்தது? சிவசாமி படிக்கலை. அவன் படிச்சிருந்தான்னா சிதம்பரத்துக்கு இந்த சொல்ல வேண்டிய நிலைமையே வந்திருக்காது. எவ்வளவு பேச்சு. 1754 கொலம்பியா யூனிவர்சிட்டி தொடங்கப்படுகின்றது. அது 250 ஆண்டுகளை கொண்டாடுகின்றது. 2004 வருஷத்தில் 250 வருஷம் ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருக்கு. 250வது ஆண்டை கொண்டாடுகின்ற பொழுது அவர்கள் ஒரு முடிவெடுக்கின்றார்கள். இத்தனை ஆண்டுகள் நம் பல்கலைக்கழகத்தில் படித்திருப்பார்கள் இல்லையா, அதிலிருந்து தலை சிறந்த 100 மாணவர்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி தலை சிறந்த 100 மாணவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த 100 பேரில் முதன்மையான மாணவன் ஒரு இந்தியன். அந்த இந்திய மாணவனின் பெயர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் 95 பேர் நோபல் பரிசு பெற்றவர்கள். 95 பேர் ஒரே காலேஜிலேருந்து நோபல் பரிசு வாங்கியிருக்கான். ஆனால் அந்த 95 பேரையும் கீழே வைத்து அம்பேத்கரை மேலே வைத்தார்கள் என்றால் தான் கற்ற கல்வியை கொண்டு ஒரு சமூகத்தையே மேம்பாடு கொண்டு வர முடியும் என்று சட்டத்தை நிறுவியவர் என்பதால் தான் நடுவர் அவர்களே என்று நீங்கள் நாகநந்தினி அவர்களுக்கு சொல்லணும். என் பேரை என் புருஷனே சொல்ல மாட்டாரு, இன்னைக்கு விஜயகுமார் அவர்கள் சொல்லிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னாங்க நாகநந்தினி. அவ்வளவு டெரரான ஆள் போல இருக்கவங்க. படிக்காத பெண்கள் எவ்வளவு உழைச்சி எவ்வளவு நிதியெல்லாம் சேர்க்குறாங்க தெரியுமா? பெண்கள் படிக்கலைன்னா கூட அவர்கள் பாட்டாளி வர்க்கமாக இருக்கிறதுனால தான் அந்த உழைப்பும் நம்பிக்கையும் இருக்குது அப்படின்னு நாகநந்தினி அவர்கள் சொன்னாங்க. நாகநந்தினி, நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து பெண்ணோட மனசை புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மேடையிலிருந்து ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்களோட மனசை புரிஞ்சவனா நான் சொல்கிறேன், எல்லா பெண்கள்கிட்டையும் போய் கேட்டு பாருங்க. எல்லா வீட்லேயும் ஏதாவது ஒரு தருணத்தில் அவங்க படிக்காத தாயாக இருந்தால் அவங்க பிள்ளைக்கிட்ட இந்த வசனத்தை சத்தியமாக சொல்லியிருப்பாங்க. என்ன வசனம் தெரியுமா? இன்னைக்கு நான் உங்கள் அப்பன்ட்ட 5க்கும் 10க்கும் கையேந்திட்டு இருக்கேன்னா ஏன் நான் படிக்கலை, நான் மட்டும் படிச்சிருந்தேன்னு வச்சுக்க. எல்லா அம்மாவும் சொல்லியிருப்பாங்க நடுவரில். கல்விதான் ஒரு சமூகத்தை மேலே கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ பாட்டாளிகள் உழைக்கும் வர்க்கம்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லாம் வீட்டுக்குள்ளே போய் கதவு மூடிக்கிச்சு. தன் உயிரை பணயம் வைத்து கூட இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தது படித்த மருத்துவர் வர்க்கம்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சார், 2 மருத்துவர்கள் இறந்து போனாங்க சார். தன் வயிற்றில் குழந்தையோடு இறந்து போனாங்க. ஒருத்தர் பேர் சண்முகப்பிரியா, இன்னொருத்தர் பேர் சரண்யா. சண்முகப்பிரியா மதுரையிலன்னா, சரண்யா வயிற்றில் தன் குழந்தையோடு உயிரை பணயம் வைத்து கொரோனா நோயாளிகளை காப்பாற்றினாரே, அவர் இந்த வேலூரை சார்ந்தவர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? எவ்வளவு பேச்சு சார். ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் அம்மாவும் நிலத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா உங்கள் பொண்ணு என்ன பண்ணுது, ஓடி ஆடுது வரப்பில். எம்மோ, எங்கள் பள்ளிக்கூடத்தில் 25 பைசா கேட்டாங்கம்மா, எனக்கும் தங்கச்சிக்கும் ஆண்டு விழாவில் ஆடுறதுக்கு அப்படிங்குது. அந்த அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க, நானே உழைக்கிறேன், இன்னும் காசே தரல, என்கிட்ட இல்லை, உங்கள் சித்தப்பா வராரு பாரு, அவர்கிட்ட கேளுன்னு. அந்த சித்தப்பா சொல்கிறாரு, 25 பைசா கொடுத்து பொம்பளை பிள்ளைய படிக்கணும்னு என்ன இருக்குது, போ உங்கள் அப்பா அம்மா கூட போய் நிலத்தில் வேலையை பாரு அப்படிங்கிறாரு. ஒரு 25 பைசா கொடுக்க மாட்டியா சித்தப்பா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, உங்கள் அப்பனை ஆத்தால வேலை செய்கிறாங்கல்ல, நீயும் போய் அவங்க கூட வேலை செய்யுன்றாங்க.
அந்த பொண்ணு தான் சகோதரிகளுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுது, எப்படியாவது 25 பைசா இன்னைக்குள்ளே சேர்த்து கொடுத்துருமா, நான் பள்ளிக்கூடம் போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன்டி உங்கள் சித்தப்பன் சொல்கிற மாதிரி அங்கே கூட வேலையை பார்க்கலாம்ல? இல்லைம்மா, 25 பைசா நான் தரேன், கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு போன்னு சொல்லியிருந்தா கூட நான் வேலை செஞ்சுருப்பேம்மா. ஆனால் பொட்ட பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு, உங்கள் அப்பனாத்தா பின்னாடியே போய் வேலை செய்யுன்னு சொன்னார்ல, நான் படித்து நம்ம குடும்பத்தோடைய தலைமுறையை மாத்திரமான்னு சொல்லி தான் தங்கச்சி கையை பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மா போனாங்க. இன்னைக்கு எந்த பெண் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போச்சோ அவங்க தங்கச்சியை, அந்த பெண் ஒரு அரசு ஊழியர். அந்த 2 சகோதரிகளும் அரசு ஊழியர். தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து 25 பைசாவுக்காக போராடுச்சு இல்லையா அந்த பொண்ணு எங்கள் அம்மா. இன்னைக்கு அந்த சித்தப்பன் எங்க இருக்கிறான்னு தெரியாது. ஆனா அன்றைக்கு தன்மானத்தோடு கல்விதான் நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம்னு கையில் எடுத்தாலே என் தாய், அவளால இன்னைக்கு 50 குடும்பம் நல்லா இருக்குதுங்க. என் குடும்பம், என் அக்கா குடும்பம், என் தங்கச்சி குடும்பம், எங்க சித்தியுடைய குடும்பம், இத்தனை குடும்பம் நல்லா இருக்குன்னா படிப்பு மட்டும்தான் நம் வாழ்க்கை மாற்றக்கூடிய ஆயுதம் என்பதை உணர்ந்தவர்கள் அவர்கள். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பாடம் எடுக்கிற கோயம்புத்தூர்காரனுக்கு ஏன்னு தெரியல. அப்துல் கலாம் கிட்ட போய் கேட்டாங்கம்மா, டிராயிங் வரைஞ்சார் இல்லையா அப்துல் கலாம், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, பொக்ரானில் அணுகுண்டு வச்சிங்க, அந்த பணி சிறப்பான பணியா? நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கிறீங்க, அந்த பணி சிறப்பான பணியா? இல்லை ஆர்மியில் இருக்காங்களே அவர்களுடைய பணி சிறப்பான பணியா? உயிரை கொடுத்து போராடுகிறார்களே மருத்துவர்கள், அவர்களுடைய பணி சிறப்பான பணியா? நீங்கள் ஒரு மிகச்சிறந்த மனிதர், நீங்கள் சொல்லுங்கள், இந்த உலகிலேயே மிகச்சிறந்த பணி என்றால் எது என்று அப்படின்னு கேட்குறாங்க. அப்துல் கலாம் அவர்கள் மிக பொறுமையாக சொன்னார், 4 சுவற்றுக்குள் ஒரு நாட்டின் எழுச்சிமிகு சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஆசிரியர்கள் பணிதான் இந்த உலகத்திலேயே சிறந்த பணி அப்படின்னு சொன்னார். ஏனுங்க புரிஞ்சுங்க. நல்ல கவிஞர்களும் நல்ல எழுத்தாளர்களும் தங்கள் எழுத்தின் மூலமாக இந்த சமூகத்தை மாற்றினார்கள் நடுவர் அவர்களே. எத்தனையோ கவிஞர்கள் தாய் தந்தை முத்தம் என்று எவ்வளவோ எழுதினார்கள். ஆனால் நான் முத்துக்குமார் என்கின்ற கவிஞன் தான் எழுதி வைத்தான், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லை என்று அப்படின்னு சொன்னான். எவ்வளவு அழகான வரிகள் தெரியுமா? தூரத்து மரங்கள் பாக்குதடி, தேவதை இவளா கேக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி, அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே வாழ்ந்ததில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். நீங்கள் ஒரு மகள், உங்கள் தந்தை எதிரில் அமர்ந்திருக்கிறார், உங்களுக்கு தெரியல இல்லையா? அதுவும் அவங்க சொன்னாங்க பாருங்க, ஐடி கம்பெனி டைடல் பார்க் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏன் கொண்டு வந்தார்? ஏன் செங்கல்ல சிமெண்ட் வச்சு கட்டுறதுக்காக கொண்டு வந்தார்? படித்த இளைஞர்கள் தமிழகத்தில் பெருகி விட்டார்கள், அவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே இருந்து தமிழ்நாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார். பே 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 பேன்னு அலையிறாங்க படித்த இளைஞர்கள்லாம். பே பேன்லாம் அலையலம்மா, சுந்தர் பிச்சை என்கின்ற ஒரு இளைஞன் தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை. அவர் போட்ட பேல தான் நீங்கள் கூகுள் பே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஆண்டிற்கு சுந்தர் பிச்சைக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1846 கோடி. 2022 88 லட்சம் ரூபாய் ட்ரம்ப் விசா போட்டான் சார். 88 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் H1B விசா கிடைக்கும்னு. எதுக்கு போட்டான்? இந்தியாவிலிருந்து பாட்டாளி வர்க்கம் பெருகி பெருகி அமெரிக்கா ஃப்ளைட் ஏறி வரான்னு போட்டான். இந்தியாவில் இருக்கிறவன் பூரா படித்தவனாக இருக்கிறான்டா, எல்லாரும் கிளம்பி இங்கே வந்து நம்மளுடைய வேலையெல்லாம் காலி பண்ணுறான், அவன் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்ம வேலையெல்லாம் பறிபோகக்கூடாதுன்னா போடுறா 88 லட்சம் ரூபாய்க்கு விசாவன்னு சொல்லி இந்திய இளைஞனின் அறிவை கண்டு பயந்து ட்ரம்ப் போட்டாயா 88 லட்சம் ரூபா விசாவுக்கு. அதை மட்டும் கேன்சல் பண்ணிட்டா எல்லாம் ஓடிடுவாங்களா நடுவர் அவர்களே? நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன் நடுவர் அவர்களே. கூலி அப்படின்ற படம் கோடி கோடியாக வசூல் பண்ணுது. ஒரு விசில் அடித்து ஒரு கண்டக்டர் ஷர்ட் அவர் போட்டுக்கிட்டு வந்தார் பாருங்க, அவர் தாங்க இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. கண்டக்டராக இருந்த விசில் அடித்த ஒரே ஒரு கூலி உங்களுக்கு சூப்பர் ஸ்டாராய் தெரியலாம், ஆனால்
தன்னால் முடிந்தவரை நேர்மையாக கல்வி கற்று தன் குடும்பத்திற்காக உழைக்கின்ற அத்தனை தந்தையும் எங்களுக்கு சூப்பர் ஸ்டாராக தெரிகின்றார். தான் தந்தை படித்ததை விட தான் அதிகமாக படிக்க வேண்டும் என்று படித்து தன்னால் தன் தந்தை தலைநிமிர வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கிறார்களே இளைஞர்கள், அவர்கள் சூப்பர் ஸ்டாராக எங்களுக்கு தெரிகிறாங்க. எவெல்லாம் ஒழுங்காக படிக்கிறானோ அவெல்லாம் சூப்பர் ஸ்டார், படிப்பினுடைய அருமை தெரியாதவன் எல்லாம் சூப்பர் ஸ்டாரே கிடையாது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா படிக்காமல் இருந்தால் அந்த பிள்ளைய அவ்வளவு படிக்கலைங்கிறத சொல்கிறது தான் இன்றைக்கி பெண்களுக்கு ஒரு பெரிய இதாகி போயிடுச்சு. நானும் படிக்கலை, எங்கள் அம்மாவும் படிக்கலை, எங்கள் அக்காலும் படிக்கலை அப்படிங்கிறத ரொம்ப கூசாமல் சொன்னாங்க. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தான் பயன்படுத்திய அந்த பானை ஓடுகளில் எழுத்துக்கள் எழுதி 3000 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் படித்த இனம் உலகத்தில் நமது தமிழினம் என்பது இன்றைக்கி கீழடியிலையும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா அகலாய்வுலையும் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளவு நடந்த பிறகு இன்றைக்கி பெண்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்த 4 குணங்களும் பெண்களுக்கு அவசியம். அச்சம்னா பயப்படணும், மடம்னா அறிவே இருக்கக்கூடாது, நாணம்னா வெக்கப்படணும், பயிர்ப்புன்னா தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி நடிக்கணும். இதுதான் பயிர்ப்பு. அச்சம்னா பயப்படணும். பாப்பா அம்மா பயமாக இருக்கு, யாரும் வந்தா அப்படின்னா தான் சே பிள்ளைய எப்படி வளர்த்துருக்காங்க பார், ஒன்று பயப்படுது அப்படின்னு. அந்த பிள்ளை பெண்மைக்கு தகுதியான பெண். மடம் அப்படின்னா எது கேட்டாலும் தெரியாதீங்கன்னு, அதுதான் அருமையான பொம்பளை பிள்ளை, நல்லா வளர்த்துருக்காங்க. நாணம் வெக்கப்பண்ணம், பாப்பா உன் பேர் என்ன? பேர் அதெல்லாம் நாங்கள் இல்லைங்க. ஆமாங்க சொல்லுப்பா, சொல்லலாம் இல்லைங்க அப்படின்னா தான் என்ன வெக்கப்படுது, முகம் நாணத்தால் சிவந்தது, ஆகா ஓகா. பயிர்ப்புன்னா தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறது. ஒரு பொண்ணை கிராமத்துலேருந்து படிக்காத பிள்ளைய கட்டிகிட்டு வந்திருக்கேன். காரில் ஊர்வலம் கூட்டி போகிறேன். மாப்பிள்ளை அந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு ஆசை மாப்பிள்ளைக்கு. இந்தடி அப்படின்னா என்ன சொல்லுங்க, இங்கே பாரு சொல்லுங்க, நல்லா பாரு, என்ன வெக்கப்படுது. என்னடா பண்ணுறதுன்ட்டு பார்த்து சரி ஏதாவது கேட்டு வைப்போம் கேள்வின்ட்டு மாமரத்தை காட்டுறேன். இந்த மரம் என்ன மரம்னு சொல்லு. ஆனால் அந்த பிள்ளையை எப்படி தயார் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னா, வீட்டில் புகுந்த வீட்டில் போய் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாத, உன்னைய கொன்னே விடுவாங்க, எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். மாமரத்தை காட்டி இது என்ன மரம்னு கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டுருச்சு. புருஷன் ஏண்டி மாமரம் கூட தெரியாமையா ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்துருப்பாங்க. வண்டி போயிட்டுருக்கு, எது கல்யாண ஊர்வல வண்டி. திரும்ப கூப்பிட்றேன், இந்தா என்னங்க பூவரச மரத்தை காட்டுறேன், இது என்ன மரம்னு சொல்லு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, வீட்டில் என்னை பொத்தி பொத்தி வளர்த்தாங்களா, நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லை. அப்படி எந்த கம்பளியிலடா பொத்தி வளர்த்தாங்க? பூவரச மரத்தில் பீப்பி செஞ்சு ஊதாத ஒரு பிள்ளையா? அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இவன் நடிக்கிறா அப்படின்ட்டு. 3வது தென்னை மரத்தை காட்டுறேன், இது என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, பேசாமல் இருக்கீங்களா இல்லையா? சரி ஆக்டிங் கரெக்டாக நடிக்கிறான்ட்டு லாஸ்ட்டு பரிச்சை வைக்கிறேன். சோளக்கருதை காமிச்சு இது என்ன சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா என்ன பொத்தி பொத்தி வளர்த்தார்ல, டாய் ஊர்வலக்காரன் நிப்பாட்டுறா அப்படின்னு டிரைவரை நிப்பாட்ட சொல்லிட்டு இறங்கி போய் 4 சோளக்கருதை உடச்சி மடக்கி, ஏண்டி நான் பாரு மாமரமா பூமரமா வளர்ந்து நிற்கும் தென்னை மரமா, சொலட்டி அடிக்காத மச்சான் சோள தட்டையாலன்ட்டான். நாளையும் ஒப்பிச்சிட்டான். மாமரமாக பூமரமாக வளர்ந்து நிற்கும் தென்னை மரமாக சொலட்டி அடிக்காதையா சோளத்தட் தெரியுதில்ல, அப்புறம் ஏன் தெரியாத மாதிரி நடிக்கிற? பெண்களை இப்படியே தான் அடிமைப்படுத்தி வைத்திருந்த நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய சக்தி எது என்று சொன்னால் அவள் கற்ற கல்வி தான் ஒரு பெண்ணுக்கு வாழ்நாள் முழுவதும் உதவி செய்யும் அப்படின்ட்டு அருமையாக பேசினார். இன்றைக்கி சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணு தான் 6 மாதங்கள் விண்வெளியில் இருந்திருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய சாதனையா.
பெண்களுக்கு இன்னைக்கு செவ்வாய் தோஷம்னு கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சுருக்காங்களே. எங்கேயோ இருக்கிற செவ்வாய் கிரகத்துக்கும் இங்கே இருக்கிற சுப்புத்தாய்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காயா? செவ்வாய் தோஷம். அதுக்கு ஒருத்தையும் உருகுயர் நோட்டை வச்சுக்கிட்டு ஒரு குரூப்பு. பொண்ணு சுப்புத்தாய்க்குங்க சந்திரன் 6வது வீட்டிலேருந்து 7வது வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. கேது 6வது வீட்டிலேருந்து 9வது வீட்டில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கார். 2 பேர்த்தையும் கல்யாணத்தை பண்ணி ஒரு வாடகை வீட்டுக்காவது அனுப்பிவிடுங்கடா. இந்த பாடாதி பயலுக எந்த வீட்டுக்கு போனால் உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி செவ்வாய் தோஷம்னு ஒரு பெண்ணை இன்றைக்கி திருமணம் முடிக்காமல் இவ்வளோ பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாகிற காலத்தில் இன்னும் அந்த நம்பிக்கை இருக்க. இன்றைக்கி செவ்வாய்க்கு ராக்கெட் விடுற அந்த குழுவுக்கு தலைவியாக இருப்பவர் தேன்மொழி என்ற ஒரு தமிழ் விஞ்ஞானி தான். ISROவில் செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விடுற அந்த டீமுக்கு கேப்டன். ஆனால் இன்னும் உட்காந்து சாதக புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அவளுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு 47 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைய உட்கார வச்சு பக்கத்தில் குடியிருக்கிறவங்களை பூரா கெடுத்து நாசம் பண்ணி அதுக்கு படுத்துகிற கொடுமை. ஏன்? பெண்கள் படிக்கணும், படிப்பு தான்யா பவர்னர். உழைப்புங்கிறத நிறைவு செய்கிறதுக்கு ஒரு உழைப்பாளி வாரார். வாங்க கவிஞர் இனியவன் உங்கள் பலத்த கரவொலியோடு வாங்க.